பிரைஸ் லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். பவர் ஆஃப் பிரேயர் டிவி சேனல் மூலமாய் உங்களை சந்திப்பதில் தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். மிகுந்த சந்தோஷம். இப்போது கூட நம்ம இந்த புதிய ஆண்டில் இந்த 2024ஆம் வருஷத்தில் நம்ம குடும்பங்களுக்காக செபிக்க போகிறோம். எனவே இருக்கிற இடங்களில் அப்படியே எல்லா காரியங்களையும் விட்டு தேவனுடைய சமூகத்தில் எல்லாரும் கொஞ்சம் நல்லா ஒருமனப்பட்டு உங்கள் குடும்பங்களுக்காக என்னோடு கூட இணைந்து செபிக்கும்படி அப்படியே இருக்கிற இடங்களில் ஆண்டுடைய சமூகத்தில் எல்லாரும் செபிக்க போகிறோம். எல்லாரும் உங்களுடைய வேலைகள் அநேகம் இருக்கலாம், ஆனாலும் தேவனுடைய சமூகத்தில் குடும்பங்களுக்காக செபிக்கும்படி தேவன் கொடுத்திருக்கிற இந்த நேரத்தை நம்ம பயன்படுத்தி இதன் மூலிமா நம்முடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு, இதன் மூலிமா நம்ம குடும்பத்தில் ஒரு எழுப்புதல் உண்டாகுவதற்கு, இதன் மூலிமா நம்முடைய உலக ஆசீர்வாதமும் உண்டாவதற்கு நம்ம எல்லாரும் அப்படியே கண்களை மூடி ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இயேசுவே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இதோ ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் அப்பா நாங்கள் ஒன்று கூடி அப்பா இதோ நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தேவன் எங்களுக்கு கொடுத்த குடும்பங்களுக்காக உம்முடைய சமூகத்தை நோக்கி ஒரு விஷயம் நாங்கள் கடந்து வருகிறோம் அப்பா. நீ சமீபத்துக்கு மாத்திரமல்ல தூரத்திற்கும் தேவனா இருக்கிறீர் என்ற பிரகாரமாய் நான் இங்கே இருந்து செபிக்கும் பொழுது என்னோடு கூட ஆண்டவரே ஸ்தோத்திரம் இணைந்து அநேகர் வெவ்வேறு இடத்துல இருந்து செபிக்கிறாங்க. ஏசப்பா, ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளாக தேவ பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டும் அப்பா. நாங்கள் என்னென்ன காரியங்களுக்காக செபிக்க வேண்டும் என்பதை தேவ ஆவியானவர் எங்களோடு கூட இணைந்து எங்களோடு கூட இருந்து எங்கள் வீடுகளுக்குள்ளாக கடந்து வந்து அப்பா நீர் எங்களை உணர்த்தி இன்னும் அதிகமாய் செபிக்கவும் எலியாவை போல எங்களுடைய ஜெபங்கள் கருத்துள்ளதாய் மாற தேவனுடைய சித்தத்தை அறிந்து அப்பா எங்கள் குடும்பங்களில் நீர் எங்களை ஆசீர்வதிப்பதற்கு அப்பா என்னென்ன காரியங்கள் தடையா இருக்கிறதோ எங்களுடைய உலக ஆசீர்வாதம், எங்களுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதம், இப்படிப்பட்ட ஆண்டவரே எல்லா விதமான காரியங்களிலும் தேவனுடைய சித்தத்தை அறிந்து ஜெபிக்கிற அல்லேலூயா இந்த தருணத்தை தேவன் நீர் உண்டாக்கி கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு இடங்களிலும் இதோ ஆண்டவரே தேவ பிரசன்னம் கடந்து வருவதாக, தேவ பிரசன்னத்தின் ஆவியானவர் ஒவ்வொருவர் மேலும் தங்கி இறங்கும்படியா, ஒவ்வொரு நாவுகளும் தொடும்படியா, எங்களுடைய ஜெபங்கள் தேவனுக்கு சமூகத்துக்கு செல்லும்படியாக ஹல்லேலூயா எங்களுடைய வார்த்தைகள் தேவனுடைய சமூகத்துக்கு எட்டும்படியாக தேவன் கிருபை செய்தருளுவீராக. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இதோ எங்கள் குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கடந்த வருடத்தில் அப்பா இயேசுவே தேவன் நடத்தி வந்த பாதைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வருஷத்துல கூட ஆண்டவரே இதோ எங்கள் குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்காக உம்முடைய சமூகத்தை நோக்கி வருகிறோம் அப்பா. கடந்த வருஷத்துல அநேக பிரச்சனைகள், அநேக போராட்டங்கள் உண்டு ஆண்டவரே. இந்த வருஷம் அது எங்களை பின்தொடராதபடிக்கு அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. அந்த பார்வோன் எங்களை பின்தொடராதபடிக்கு, அந்த அமலேக்கியர் ஆகிய பிசாசின் காரியங்கள் எங்களை பின்தொடராதபடிக்கு, அந்த அடிமைப்படுத்தின காரியங்கள், எங்கள் ஆசீர்வாதத்துக்கு தடை உண்டாக்குகிற காரியங்கள் அப்பா எங்களை எதுவும் பின்தொடராதபடிக்கு இதோ உம்முடைய சமூகத்தில் ஒன்று கூடி நாங்கள் ஜெபிக்க கடந்து வந்திருக்கிறோம் அப்பா. தேவரீர் நீர் எங்களை ஆளுகை செய்யுங்க. பரிசுத்த ஆவியானவர் முழுமையாய் எங்களை ஆட்கொள்ளுவீராக. இதோ ஆண்டவரே அப்பா எங்கள் குடும்பத்தின் உலக ஆசீர்வாதத்துக்காக உம்முடைய சமூகத்தில் கடந்து வருகிறோம் அப்பா. ஆண்டவரே கையிட்டு நாங்கள் செய்கிற காரியங்களை உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். எங்கள் குடும்பத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா நாங்கள் நினைத்திருக்கிற காரியங்கள், வீடு குறித்தான காரியங்கள் அப்பா ஸ்தோத்திரம், எதிர்கால வாழ்க்கை குறித்தான காரியங்கள் அல்லேலூயா அப்பா, திருமணத்து குறித்தான காரியங்கள் அப்பா, வேலைக்குண்டான காரியங்கள், கர்ப்பத்தின் கனிக்காக காரியங்கள் அப்பா, இப்படிப்பட்ட காரியங்களுக்காக ஜெபிக்கும்படியாய் கடந்து வருகிறோம். எங்கள் ஆவிக்குரிய காரியங்களை ஒப்பு கொடுத்து ஆண்டவரை ஜெபிக்கும்படியாய் கடந்து வருகிறோம் அப்பா. இருக்கிற நிலைமையிலே இல்ல அப்பா, நாங்கள் வளரும்படி அப்பா, வளர்ந்து கனி கொடுக்கும்படி, ஆவிக்குரிய காரியங்களில் அடுத்த நிலைக்கு ஆண்டவரை பிரவேசிக்கும்படியா இதோ ஆண்டவரை நாங்கள் கடந்து வருகிறோம் அப்பா. தேவன் தாமே எங்கள் இருதயத்தை உம்முடைய ஆவியால் நிரப்புவீராக, உம்முடைய வாஞ்சினால் நிரப்புவீராக, உம்முடைய சித்தத்தின்படி ஜெபிக்கிறவளா எங்களை நீர் மாற்றுவீராக. ஆண்டவரே எங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் உண்டாகும்படி எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, எங்களை கழுவுங்க, எங்களை சுத்திகரிங்க. அல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இதோ ஆண்டவரே இந்த வருஷத்துல எங்களுடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட உம்முடைய சமூகத்துல வருகிறோம் அப்பா. ஆண்டவரே இன்னும் அதே கடன் பிரச்சனைகளை தொடர்ந்து வருகிறது அப்பா, இன்னும் அதே பலவீனங்கள் எங்களை தொடர்ந்து வருகிறது அப்பா. இந்த உலகத்தில் எங்களால் ஆசீர்வதிக்கப்பட முடியல.
அநேகர் எங்களை இகழ்கிறாங்க, கிறிஸ்துன்னு சொல்லி அநேகர் இகழ்கிறாங்க. அல்லேலூயா. இயேசுவே, நாங்கள் உம்மை அண்டிக் கொண்டிருக்கிறவர்கள் அப்பா. இதோ ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின் பிரகாரமாய் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய்னு சொன்ன வார்த்தையின்படி நாங்கள் கடந்து வருகிறோம். எங்களுடைய குடும்பங்களில் தேவனுடைய ஆசீர்வாதம் கடந்து வருவதாக தகப்பனே. எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவனுடைய ஆசீர்வாதம் கடந்து வருவதாக தகப்பனே. இயேசப்பா, எங்க வருமானங்களில் உம்முடைய ஆசீர்வாதம் கடந்து வருவதாக தகப்பனே. இதோ உலகத்தில் அப்பா இயேசுவே, நாங்கள் வாழுவதற்கு, அல்லேலூயா, நாங்கள் உண்பதற்கு, நாங்கள் உடுத்துவதற்கு தேவையான காரியங்கள், இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களுக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோப்பா. எந்த தொழில் எடுத்தாலும் தகப்பனே அது நஷ்டத்திலே போய் முடியுதப்பா. எந்த வியாபாரம் தொடங்கினாலும் அது நஷ்டத்திலே போய் முடியுதப்பா. நாங்கள் முயற்சிக்கிற காரியங்கள் அப்பா எல்லாமே அற்பமாய் போகுது ஆண்டவரே. தேவனுடைய ஆசீர்வாதம் அதில் கடந்து வரும்படி அப்பா எங்களுக்கு ஞானத்தை கொடுப்பீராக தகப்பனே. இந்த உலகத்தில் நாங்கள் ஆசீர்வாதமா இருப்பதற்கு தேவையான ஞானத்தை கொடுங்கப்பா. வேலை ஸ்தலங்களில் எப்படி செயல்படணும், அல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு வியாபாரத்தை துவங்குவதற்கு எப்படி நாங்கள் ஞானமாய் செயல்படணும்னு சொல்லி இதோ ஆண்டவரே ஞானத்தை சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன் நீர் அல்லவா. எங்களுக்கு ஞானத்தை கொடுப்பீராக. வேலை ஸ்தலங்களில் நாங்கள் எவ்வளவு ஞானமாய் செயல்படணும், ஒரு வியாபாரம் துவங்கும் பொழுது அதை நாங்கள் எப்படி அல்லேலூயா ஞானத்தோடு கூட அதை துவங்கணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு இன்வெஸ்ட் பண்ற காரியங்களில் அப்பா எங்கள் குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்காக ஒரு வீடு கட்டுகிறதான காரியங்களா இருக்கலாம், ஒரு புதிதான தொழில் துவங்குகிற காரியமா இருக்கலாம், அல்லேலூயா, திருமணத்துக்கான காரியங்களா இருக்கலாம், வேலைக்காக முயற்சிக்கிற காரியங்களா இருக்கலாம். இவை எல்லாவற்றிலும் தேவனுடைய ஆசீர்வாதம் கடந்து வரும்படியா, தேவனுடைய சித்தம் அதில் செயல்படும்படியா இயேசுவே எங்களுக்கு ஞானத்தை கொடுப்பீராக ராஜா. இயேசுவே, இதோ ஆண்டவரே ஸ்தோத்திரமப்பா. உலகத்தில் எல்லாவற்றையும் உண்டாக்கி சகலவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னீரே தகப்பனே. இன்றைக்கு அப்பா அதை நாங்கள் ஆண்டு கொள்ள முடியாதபடிக்கு, தேவன் எங்களுக்கு கொடுத்த இந்த சுதந்திரத்தில் நாங்கள் பங்கடைய முடியாதபடிக்கு அநேக பிசாசுவின் சூழ்ச்சிகள் அப்பா, அநேக பலவீனங்கள் தகப்பனே, அநேக பலவீனத்தின் ஆவிகள் இயேசுவே அப்பா, நாங்கள் எங்களுடைய சுதந்திரத்தை அப்பா சுதந்திரித்துக் கொள்ள முடியாதபடிக்கு, ஆண்டு கொள்ள முடியாதபடிக்கு தடையா இருக்கிற எங்களுடைய காரியங்கள், எங்களுடைய பாவங்கள், தடையா இருக்கிற எங்களுடைய பாவங்கள், அல்லேலூயா, ஸ்தோத்திரம், எல்லாவற்றையும் கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவனுக்கு விரோதமாய், தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் செய்த காரியங்கள் எல்லாவற்றையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக தகப்பனே. அப்பா, நாங்கள் துவங்குகிற காரியங்கள் பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது என்று சொன்னது போல இயேசுவே, இந்த நிறைவான ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு எங்களை ஒரு விசையாய் தகுதிப்படுத்துங்க, எங்க குடும்பத்தை தகுதிப்படுத்துங்க. இந்த உலகத்தில் அப்பா நாங்கள் ஆசீர்வாதமா இருப்பதற்கு தடையா இருக்கிற காரியங்கள், எங்க வேலை ஸ்தலத்தில் தடையா இருக்கிற காரியங்கள், தொழில் துவங்குகிற காரியங்களை தடையா இருக்கிற காரியங்கள், அப்பா எங்கள் வருமானத்துக்கு தடையா இருக்கிற காரியங்கள், இப்படி எல்லா தடைகளையும் இயேசுவே உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. இதோ ஆண்டவரை ஜெபிக்கும் பொழுதே அப்பா ஒரு விடுதலை தேவன் நீர் அனுப்புவீராக தகப்பனே. அப்பா, இதோ என்னோடு கூட சேர்ந்து இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருடைய ஜெபத்தையும் என் தேவனில் கேட்கிறீர் அல்லவா. இதோ ஆண்டவரே பதில் கொடுக்கிறீர் அல்லவா. என் தேவனுடைய கரம் இறங்கட்டோப்பா. அப்பா, ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கிற எல்லா தடைகளும் உடையட்டோப்பா. தொழிலில் இருக்கிற தடைகள் விலகட்டும். வேலைக்கு அடுத்த ஆண்டவரை முயற்சிக்கிற காரியங்கள்ல தடையா இருக்கிற காரியங்கள் உடையட்டோப்பா. இயேசுவே, ப்ரமோஷனுக்கு தடையா இருக்கிற காரியங்கள் உடையட்டும். இயேசுவே, வருமானத்தை அதிகப்படுத்துகிறதற்கு தடையா இருக்கிற காரியங்கள் விலகட்டும் அப்பா. நாங்கள் நன்மை செய்தாலோ அப்பா, இந்த உலகத்துல நன்மை செய்தாலோ அப்பா, அது நிமித்தம் வருகிற ஆசீர்வாதம் எங்களுக்கு கிடைக்காதபடிக்கு தடை பண்ணுகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால கடிந்து புறப்படுத்துகிறோம். தேவனுடைய பிரசன்னம் எங்களுக்கு முன்பாக கடந்து வரட்டும் அப்பா. இதோ உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக கடந்து வரட்டும் அப்பா. இந்த உலகத்துல ஆண்டவரே உமக்கு சாட்சிகளாய் நிற்க ஆண்டவரே, இந்த உலகத்துல ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ்வதற்கு தேவனுடைய கரங்கள் எங்களுக்கு இரக்கம் கிடைக்கட்டும்ப்பா. அப்பா, ஸ்தோத்திரம். வானமும் பூமியும் கர்த்தருடையது என்று சொன்னது போல, பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையதுன்னு சொன்னது போல, உம்முடைய நிறைவான தேவன் அப்பா, நீர் எங்களை ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே. உம்முடைய கரம் எங்களை ஆசீர்வதிக்கணும்ப்பா. எங்க தொழில்களில் உம்முடைய கரம் எங்களை ஆசீர்வதிக்கணும். எங்களுடைய வியாபாரங்களில் எங்களை ஆசீர்வதிக்கணும். நாங்க இருக்கிற ஆண்டவரை செய்கிற வேலைகளில் உம்முடைய ஆசீர்வாதம் எங்களோடு கூட கடந்து வரட்டும்ப்பா. நாங்கள் அடுத்து இன்வெஸ்ட் பண்ணுகிற
காரியங்கள், அடுத்து முயற்சிக்கிற காரியங்கள், அப்பா அடுத்து வேலைக்கு நாங்கள் திட்டமிடுகிற காரியங்கள், இப்படி எல்லா காரியங்களிலும் தேவனுடைய சித்தம், அப்பா தேவனுடைய பரிபூரணம் எங்களுக்குள்ளாக உண்டாகும்படியாய் அப்பா இயேசுவே உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். தேவன் நீர் ஆசீர்வதித்து கொடுப்பீராக. இயேசுவே நீர் ஆசீர்வதித்து கொடுப்பீராக தகப்பனே. அப்பா இனி எங்களுக்குள்ளாக வீடு கட்ட தடையா இருக்கிற காரியங்கள் உடைந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஒரு ஆண்டவரே ஒரு வாகனம் வாங்க ஆண்டவரே தடையா இருக்கிற காரியங்கள் உடைந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினால. அப்பா இயேசுவே ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆசீர்வாத ஐஸ்வரியத்தை தரும், அதனோடு அவர் வேதனை கூட்டான்னு சொல்லுகிறது போல அப்பா நாங்கள் பெற்றுக் கொள்ளுகிற அந்த ஆசீர்வாதத்தின் நிமித்தமாய் அப்பா இயேசுவே எங்களுக்கு எந்த இடர்களும் நேரிடாதபடிக்கு, அதன் நிமித்தம் நாங்கள் எந்த துன்பமும் படாதபடிக்கு, அதன் நிமித்தம் நாங்கள் எந்த வேதனைகளுக்குள்ளாக கடந்து போகாதபடிக்கு என் தேவனுடைய நிறைவான கரம் ஆண்டவரே இந்த உலகத்துல கடந்து வரட்டும். அப்பா இந்த உலகத்துல கடந்து வரட்டும் இயேசுவே. எங்களுடைய ஆசீர்வாதத்துல உம்முடைய கரம் கடந்து வரட்டும் அப்பா. அப்போது ஆண்டவரே ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. அது வேதனை இல்லாத ஆசீர்வாதமா இருக்கும் ஆண்டவரே, அது கவலை இல்லாத ஆசீர்வாதமா இருக்கும், அது நிமித்தம் நாங்கள் வேதனைப்படாத ஒரு காரியமா இருக்கும் அப்பா. தேவரே நீர் ஆசீர்வதிப்பீராக. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆவிக்குரிய காரியங்களில் ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும்படி, எங்கள் குடும்பத்தின் ஆவிக்குரிய வளர்ச்சியில ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும்படி இதோ ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இன்னும் நாங்கள் ஆண்டவரே பால்களை குடிக்கிற குழந்தைகளாகவே இருக்கிறோம். நாங்கள் அடுத்த நிலைக்கு எழும்பணும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுடைய ஜெபங்கள் இன்னும் அதிகமாகட்டும். 1 மணி நேரம் ஜெபிக்கிற எங்களுடைய ஜெபங்கள் இன்னும் அதிகமாகட்டும். 2 மணி நேரம் ஜெபிக்கிற ஜெபங்கள் இன்னும் அதிகமாகட்டும். வேதத்தை 1/2 மணி நேரம் தியானிக்கிற காரியங்கள் இன்னும் அதிகமாகட்டும் அப்பா. இயேசுவே இன்னும் அநேக நேரம் தேவனுடைய சமூகத்தில் செலவிடுவதற்கு எங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. இன்னும் அநேக காரியங்கள் வேதத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேதத்தின் மீது ஒரு வாஞ்சையை உண்டு பண்ணுவீராக. இப்படிப்பட்டதான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் எதிர்பார்த்து காத்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவனில் கொடுப்பீராக தகப்பனே. கலங்கம் இல்லாத ஞானப்பாலாகிய உங்களுடைய வசனத்தின் மேல் வாஞ்சியா இருப்பதற்கு ஒவ்வொருவரும் நீர் தகுதிப்படுத்துங்க அப்பா. என்னுடைய ஜெப நேரங்கள் இன்னும் அதிகரிக்கப்படட்டும். எங்கள் ஆவிக்குரிய ஊழிய பயணங்கள் இன்னும் அதிகமாகட்டும் ஆண்டவரே. நாங்கள் ஊழியத்தில் செயல்படுகிற காரியங்கள் ஹல்லேலூயா, ஆத்துமக்களுக்காக ஜெபிக்கிற காரியங்கள், தேசத்துக்காக ஜெபிக்கிற காரியங்கள் ஆண்டவரே, சுவிசேஷத்தை அறிவிக்கிற காரியங்கள், மற்றவர்களை தேடி போய் உம்முடைய சத்தியத்தை உம்முடைய சுவிசேஷத்தை சொல்லி ஆண்டவரே அந்த ஜனங்களை ரட்சிப்புகளாய் நடத்துகிற இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை இயேசுவே ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா எங்களுக்கு இன்னும் அதிகப்படுத்தி கொடுங்கப்பா. வேதம் சொல்லுகிறது உங்களுடைய பொக்கிஷங்களை பரலோகத்துல சேர்த்து வைங்கன்னு சொல்லி. அப்பா எங்களுடைய பொக்கிஷம் ஹல்லேலூயா ஸ்தோத்திரங்கள் பொக்கிஷம் எங்க இருக்கிறதோ அங்கே உங்க இருதயம் இருக்குன்னு சொன்னது போல ஆண்டவரே அந்த பரலோகத்துக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிற ஆசீர்வாதத்தை எங்களுக்கு கொடுங்கப்பா. இன்னும் அநேக ஆத்துமக்களுக்காக ஜெபிக்கணும். இன்னும் அநேக ஆத்துமக்களுக்காக நாங்கள் மன்றாடணும். இன்னும் அநேக தேசத்துக்காக உம்முடைய சமூகத்தில் வரணும்னு சொல்லி இப்படிப்பட்ட ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை வாஞ்சிக்கிற ஒவ்வொருவருக்கும் என் தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் கடந்து வருவீராக. ஒவ்வொருவருக்குள்ளாக இன்னும் அதிக ஜெபிக்கக்கூடிய பலத்தை கொடுங்க. ஆவிக்குரிய பலத்தை கொடுங்க. சத்துவத்தினால் அவங்களை நிரப்புங்க. சரீரத்தில் பலவீனத்தை கொண்டு வருகிற ஆவிகள் 1/2 மணி நேரம் ஜெபிச்ச போதும்னு சொல்லி அப்பா முடக்கி வைக்கிற அந்த ஆவிகள் விலகட்டும். 2 வசனம் 3 வசனம் தியானிச்ச போதும்னு சொல்லி தடை பண்ணுகிற அப்படிப்பட்ட ஆவிகள் விலகட்டும் அப்பா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னும் அதிகமாய் முழங்காலிலே நின்று உம்முடைய வார்த்தையை தியானிக்கிற பலத்தை கொடுப்பீராக. முழங்காலிலே நின்று தேசத்துக்காக ஜெபிக்கிற பலத்தை கொடுப்பீராக. முழங்காலிலே நின்று தேவனுடைய சித்தத்தை அறிந்து அப்பா கருத்தாய் ஜெபிக்கிற ஒரு ஆசீர்வாதமான ஆவிக்குரிய வாழ்க்கையை கொடுப்பீராக தகப்பனே. இயேசுவே உம்முடைய கரம் இறங்கட்டும். இயேசுவே உம்முடைய கரம் இறங்கட்டும். அந்த பரலோகத்துல பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறதான அப்பா அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் மேல எங்களுடைய காரியங்கள் செயல்படட்டும் அப்பா. தேவனுடைய சித்தத்தை அறிந்து செயல்படுகிற ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு உண்டாகட்டும் அப்பா. எங்க உலக வாழ்க்கையில கூட தகப்பனே தேவனுடைய சித்தத்தை அறிந்து செயல்படுகிற ஆசீர்வாதம் எங்களுக்கு உண்டாகட்டும். எங்க குடும்பங்களில் அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் உண்டாகட்டும். எங்களுடைய ஆவிக்குரிய காரியங்களில் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும் தகப்பனே. இயேசுவே உம்மை துதிக்கிறோம். இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த வருஷத்தை போலவே தகப்பனே நாங்கள் இன்னும் அதே நிலையில இருக்க உமக்கு சித்தம் இல்ல அப்பா. இயேசுவே இந்த வருஷத்துல அப்பா
ஸ்தோத்திரம், உமக்காக எழும்பினோம் ஆண்டவரே. உம்முடைய சித்தத்தை அறிந்து செயல்படுகிறவர்களாய் எழும்பணும் அப்பா. அதற்காக எங்களை தகுதிப்படுத்துங்க. அந்த ஆசீர்வாதத்துக்காக எங்களை தகுதிப்படுத்துங்க அப்பா. பரத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதத்துக்கு எங்களை தகுதிப்படுத்துங்க. எங்கள் குடும்பத்தை தகுதிப்படுத்துங்க. குடும்பமாய் சேர்ந்து ஆலயத்தினுடைய காரியங்களில் இன்னும் அதிகமாய் இணைய எங்களை தகுதிப்படுத்துங்க. குடும்பமாய் சேர்ந்து ஆலயத்தினுடைய ஊழியத்தில் செயல்படுகிற காரியங்களில் அதிகப்படுத்த தகுதிப்படுத்துங்க. குடும்பமாய் சேர்ந்து ஊழியத்தை செய்ய, குடும்பமாய் சேர்ந்து கிராமங்களில் சுவிசேஷத்தை அறிவிக்க, குடும்பமாய் சேர்ந்து ஆத்துமா அறுவடை பணியில ஈடுபட எங்களை இன்னும் தகுதிப்படுத்துங்கப்பா. எங்களை இன்னும் தகுதிப்படுத்துங்கப்பா. குடும்பமாய் சேர்ந்து தேவனத்தை மகிமைப்படுத்துகிற காரியங்களில் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தின் மேல வாஞ்சியா இருக்கிற குடும்பங்களை எங்களை மாற்றுவீராக தகப்பனே. எங்களை மாற்றுவீராக ராஜா. ஆசீர்வாதத்தை நீர் கொடுக்கிறீர் அல்லவா? ஆசீர்வாதம் உம்முடைய சமூகத்திலிருந்து வருகிறது அல்லவா? உண்மையே அண்டிக் கொண்டிருக்கிற குடும்பங்களா என்னுடைய குடும்பங்கள் மாறட்டும் அப்பா. என்னுடைய வருமானத்தின் மேல எங்கள் நம்பிக்கை போக வேணாம் இயேசுவே. என்னுடைய எஜமான்கள் மேல என்னுடைய நம்பிக்கை போக வேணாம். உலகத்தில் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது கர்த்தர் அல்லவா இயேசுவே. உலகத்தின் கனிகளை சாட்சியாய் நிறுத்துகிறது நீர் அல்லவா? உண்மையே நாங்கள் பற்றி கொண்டு உம்மீதே நாங்கள் எப்பொழுதும் வாஞ்சியா, எப்போதும் உம்முடைய சமூகத்தையே நாடுகிறவர்களா இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக. உம்முடைய சமூகத்தில் நித்தமும் தங்கி இருக்கிற ஆசீர்வாதத்தை கொடுங்கப்பா. எப்போதும் உம்முடைய வேதத்தை சார்ந்து வாழுகிற அப்பா ஸ்தோத்திரம், தேவனை அறிகிற அறிவில வளர எங்களை ஆசீர்வதிப்பீராக. வேத தேவனை அறிகிற அறிவில வளர அப்பா இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை எங்களுக்கு கொடுப்பீராக தகப்பனே. அப்பா ஊழியர்களுக்காக ஜெபிக்கிற வாஞ்சை எங்களுக்குள்ளாக உண்டாகட்டும். இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களினால் எங்களை நிரப்புவீராக தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரப்பா. இன்னும் வேதத்துல காணப்படுகிற அநேகரை போல தகப்பனே நாங்கள் உமக்காக எழும்பி உம்முடைய கரத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதத்தை பற்றி கொள்ளுகிற குடும்பங்களா, எங்களுடைய குடும்பங்களை, எங்களுடைய பிள்ளைகளை, எங்க பெற்றோர்களை, எங்க உடன் பிறப்புகளை நீர் மாற்றுவீராக தகப்பனே. தேவன் அப்படி செய்ய போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் உடைய அன்பின் கரங்களில் ஒப்புக்கொடுக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டீர், நீர் பதில் கொடுத்தீர் என்று நாங்கள் விசுவாசத்தோடு கூட இருக்கிறோப்பா. ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலிருந்து பெறப்போகிறதற்காக உமக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.